ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं सिंहग्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதுவே நமப்பிரபுவே. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 570வது வார சிந்தனையாக நலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் குருபாதம் அப்படின்னு தலை குருபதம். பொதுவாக நம்ம இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே குரு சத்தம் அப்படின்னு கேட்ட உடனேயே முதல்ல நமக்கெல்லாம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் அவன் சொல்லி கொடுத்த வார்த்தையாக தான் நமக்குள்ள ஞாபகம். அதுக்கப்புறம் திருப்பியும் குரு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் தந்தையார குருன்னு சொல்கிற வழக்கம் அந்த காலத்தில். நான் சொல்கிறது ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி குருங்கிற சொல்லு தந்தையாருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், பரம்பரையாக தொழிலை கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடம்னு ஒரு தனி நிறுவனம் கிடையாது. இப்போ இன்றைக்கி இருக்காமா அப்பா புள்ள அப்படின்ட்டே அந்த தொழில் என்னாகும் வந்துட்டே இருக்கும். அதனால் குரு அப்படிங்கிற சப்தம் யாரை குறிச்சது? அந்த பரம்பரையை தலைமுறையினர் குறிச்சது. அதுக்கப்புறம் குருங்கிற சப்தம் யாரை குறிச்சது அப்படின்னா, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இனத்தார் மாத்திரம், அரசர்கள், அந்த மாதிரி ஒரு 4-5 இனவாரியான கல்வியை ஒரு காலத்தில், இது ஒரு வரலாற்று பதிவாக சொல்கிறேன். உங்கள் பொறுப்பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் என்னுடைய செம்மி வைத்து வணங்கிக் கொள்கிறேன். தவறான சிந்தனைக்கு சென்று விடாதீர்கள், அந்த நோக்கத்தில் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இனத்தார்கள் ஒரு இடத்துல படிச்சுட்டு நிறைய கலைகளை படிக்கணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அரசன் அங்கே குதிரை ஏற்றமும் தெரியணும், யானை ஏற்றமும் தெரியணும், படகு இயக்க தெரியணும், மாறு வேஷம் போட்டுக்கு தெரியணும், வால் வீச தெரியணும். இது மாதிரி அவளுக்கு அதிகம். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாத்தியார். அந்த வாத்தியார் அவளுக்கு தனியாக சொல்லி கொடுத்தார். எல்லாமே தெரியும். அப்படி தெரிகிற போது நீதி சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி படிக்கும்போது அவளுக்கு அந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறவா பேர் குரு. வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படிங்கிற மாதிரி ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம். ராமாயணத்தில் அந்த குருவுக்கு என்னென்ன மதிப்பு வச்சுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சப்தங்களை எல்லாம் குரு, கலைகளை பயிற்றுவிக்கிறவர்களை எல்லாம் நாம் குரு என்று சொல்லுகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் குரு அப்படின்னா யார்? நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒரு எண்ணம் வருது, அதை தான் குரு. இப்போ குரு பாதம்னா என்ன? அதாவது குருங்கிற சப்தத்துக்கு வெயிட்னு அர்த்தம், எடை கூடன்னு அர்த்தம். நம்ம உடனே குருன்னா ஒரு 400 கிலோ இருப்பார் அப்படின்லாம் யாரும் நினச்சோம். அந்த எடையை சொல்லலாம். நம் மனது யாரை எப்பொழுதும் மதிக்கிறதோ, நம் மனது யார் சொல்வதை எப்பொழுதும் கேட்க சித்தமாக இருக்கிறதோ, நம் மனது யார் சொன்னால் சந்தேகமற அதை நம்பி அதில் பிரவர்த்திக்கிறதோ, அந்த மனிதன், அந்த மனிதருக்கு குரு என்று பெயர். குருன்னா என்ன புரியல நான் என்ன சொல்கிறேன்? நம்ம மனசு மதிக்கணும். அதில் நம்ம மனசு மதிக்காது. எல்லாம் நல்லா தான் மாதிரி சொல்கிறாரு, இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம மனசு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். கிருஷ்ண பரமாத்மா வானத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறான். அப்படி கூட துரியோதனை என்ன சொல்லுவான்? காரணம் மனசு மதிக்கலை. நீங்கள் மனது மதித்தாதான் அது குரு.
செயலாக்கமோ வாக்கினாலேயோ சொல்லக்கூடிய விஷயங்கள் குருவாக முடியாது. அதனால தான் குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். குரோர் கௌரவம் உச்சதே அப்படின்னு சொல்கிறார். அந்த கௌரவங்கிறது என்னன்னா மனது கொடுக்குற மாதிரி. சாமி கிட்ட போய் கூட, சுவாமி கிட்ட போயிட்டோம், முன்னாடி இருந்து நிற்கிறா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா வையம் துரகம் மதகரி மாமகுடம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு கேட்டால் அதான் அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதனால் எனக்கு வீடு வேணும், பெரிய நிலம் வேணும் அப்படின்னு பிடிச்சி அடுத்தடுத்த விஷயத்த எனக்கு கொடுங்கோ. பெய்யும் கனகம், தங்கத்து பேரில் ஒரு தனி பற்றுதல் இருக்குது, அதெல்லாம் எனக்கு கொடுன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம். அது அபிராம்பட்டர் கலங்கி போய் சொல்கிறார், மண்ணலிக்கும் செல்வமோ பெரும் மதிவானவர்தம் விண்ணலிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுடைய மனது எதிலே லயிக்கிறது, நாம் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோமோ, எதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோமோ அந்த விஷயத்துக்கு அது தானாகவே என்ன பண்ணுது, பழக்கப்படுத்திக்கிட்டு கடவுளே வந்தால் கூட திருப்பி என்ன கேட்க ஆரம்பிச்சிடும், அந்த பண்புல எதை கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால குரு அப்படிங்கிறது நம் மனதிலே எது மதிப்பீடு, ஒவ்வொருத்தருடைய மனசுக்கும் அவாவா எதை மதிக்கிறாங்கிறது தான் அதோட விஷயம், இந்த குரு சப்தங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சாஸ்திரங்கள் என்ன சொல், குருரேவ கதி குருமேவ பஜே குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே நகுரோ பரமம் சிசுரஸ்மி குரோ மதிரஸ்மி குரோ மம பாஹி குரு. குருவை பற்றி சொல்லும்போது 7 விபக்தி, முதலாம் விபக்தி, 2ஆம் விபக்தின்னு சொல்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸ்லோகத்தை. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். குருரேவ கதி, அவர் ஒண்டி தான் வாழ்க்கையை ஒரு வழியை காமிச்சு கொடுக்குறவர். அவரை ஒண்டி தான் நாம் பற்ற வேண்டிய ஒன்று, பற்றி பிடிக்க முடியும். ஏன் குருரேவ கதி, கடவுள் கதின்னு சொல்ல வேண்டியதானே, கடவுள் குருவுக்கு மேலே தானே அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா கடவுளை காலை பிடிக்க முடியாது, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தி பிடிக்க முடியாது. குருவை பிடிச்சிக்கலாம், சாமியை பிடிச்சவனை பிடிச்சிடலாம், அடியார்களை பிடித்து விடலாம், இல்லைதானே. அதனால குருரேவ கதி குருமேவ பதி, அவர்களால் மட்டுமே வணங்கத்தக்கவர்கள். நம்மளுடைய மனது யாரை வணங்கணும், குருவை தான் வணங்கணும் அப்படின்னு. அந்த குருங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியே அவாதான் அப்படின்னு நம்ம மனசு நம்பும். அது அங்கே தான் பிரச்சனை. வழிகாட்டிங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம மனசு நம்புறது தான் பிரச்சனை. குருநைவ சகாஸ்மி குரு பரமம், எதுக்கு மேலே எதுவும் இல்லையோ அதுக்கு குருன்னு பேர். நான் குரு பரமம், குருவுக்கு மேலே எதுவும் இல்லை. தெய்வத்தோட சாபம் குருவினால் திருத்தப்படும்னு சொல்கிறோம். தெய்வத்தோட சாபம், தேவதா பித்ரு சாபம், இந்த மாதிரிலாம் சில தேவதை சாபம். அந்த தேவதை சாபத்தை கூட குரு சாபம் என்ன பண்ணும், நிவர்த்தி பண்ணிடும். உலகத்திலே முதல் குரு யார் தெரியுமா? ரொம்ப பிடிச்ச ஒரு குரு சொல்கிறேன் உங்களுக்கு. சைவத்தில் ராவணன் பரமேஸ்வரன் பேரில் இருக்கிற அன்புனால கைலாசத்தை தூக்குறான். அவன் அம்மாட்ட கொண்டு கொடுத்துடணும், கைலாசம் மலையை கொண்டு அங்கே வச்சிடும். அவன் மூளை அப்படி வேலை செய்யணும், உடம்புக்கு ஆற்றல் அப்படி, சிவன் மேலே அப்படி ஒரு பிரீதி அவன். அதில் மலையை தூக்குறான். அப்படி தூக்கினோடனே சாமி எதிர்த்திருந்தா அழிச்சுக்கிட்டாரு, இருக்கலையே, விருப்பத்தில் எல்லாம் தூக்குறான். ஆனால் ஆணவமும் கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்கிறத அடர்த்தின்னு சொல்லுவார். அது கெட்டவரல் ரொம்ப அழிச்சுட்டா அழிஞ்சிடுவான். அதனால் கெட்டவரலால் அப்படி லேசாக அழிக்கிறானா, அதை அப்படியே வச்சுட்டு பல காலம் அப்படியே இருந்துட்டான். குருங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே இருந்திருக்கான். அது அவனாக இருக்கிறதுனால தாங்கிட்டு இருந்திருக்கான். மற்றவாள்லாம் அப்படியே சீலவம் போயிடுவான் அப்படி இருந்தபடியே. அதனால் அது அப்படி தாங்கிட்டு இருந்தவுடனே அங்கே இருந்தவர் வாகீச முனிவர்னு, அவர் தான் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். பரமேஸ்வரனுக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு ஒரு சின்ன வழியை சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நான் மாட்டின்ட்டான், ஆணவத்தினாலையும் அன்புனாலையும் மாட்டின்ட்டானே தவிர, அன்பு இருந்தால் கூட ஆணவம் இருந்தால் கூட மாட்டின்ட்டான். ஆனால் என்ன மாதிரி பண்ணால் அந்த சிக்கல் நிவர்த்தி ஆகுமோ அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்தாரு. என்னது? சமகானம் பாடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தலையை கிள்றான், 10 தலையில் ஒரு தலை, கை நிரம்பு, 20 கையில் 2 கையை நிரம்பா வச்சு வாசிக்கிறான். அதுக்கு ஒரு நூல் வழி விட்டால் போதும். அப்படி வாச உடனே
தானாவே கைலாசம் மேலே போகுது. இப்போ என்ன தூக்குறது, தானாவே மேலே போகுது. அவரே கூப்பிட்டார், உனக்கு என்னடா வேணும், உன்னுடைய ஆத்மார்த்த லிங்கம் தானடா, நான் தானடா வேணும். அப்படியே கொடுத்தார். உன்னுடைய ஆத்மார்த்த லிங்கத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு மிக பெரிய பண்பு, அந்த பண்பு தான் குரு கிட்ட இருந்து காமிச்சு கொடுக்குறேன். நம்ம உதாரணத்துக்கு ஒரு குருவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் மிக தெய்வத்து பக்கத்திலே நீங்கள் காலடியிலேயே கீழே இருக்காம, தெய்வ பரமேஸ்வரன் பக்கத்தில் தான் இருக்கான். அந்த காலடியிலே கீழே இருந்து கூட அவன் துன்பத்தை தான் அனுபவிக்கிறான். அப்போ அதை ஒரு திருத்தி ஒரு சரியான வழியில் கொண்டு போய் அந்த மிகப்பெரிய வாழ்நாளையும் வெற்றியும் உனக்கு நிறைய வரம் கொடுத்தார் சுவாமி. ஞானப்பால் குடித்த ஞான சம்பந்தர் 10 பாட்டுக்கு ஒரு பாட்டை அவனை பாடுறாருன்னா சாதாரண விஷயமா? அவன்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிவபக்தி, அவனை மாதிரி ஒரு சிவபக்தி யாராலையும் வராது. அதனால் அந்த பக்தியே அவனுக்கு வழியும் விட்டது. அதனால் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அந்த குருங்கிற வார்த்தை அவனுடைய சிக்கலை எப்படி தீர்த்து விட்டுதோ, அதனால் குரு சாமானியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால் தேவர்கள் எல்லாம் அந்த வாகீச முனிவர் சபிச்சான். இது வரைக்கும் அவனாக மாட்டினான். அவனே ஒரு அடக்கம். அவனே சிக்கலில் மாட்டிட்டு போய் நீ ஓப்பன் பண்ணி விட்டேன், நாங்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம். இப்போ இதனால் ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளாக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, அதனால குடலோடு குடைக்கி முடக்கிடன்னு சொல்கிறார். அஞ்சம் ஈதொப்பது கண்டறியன்னு அவர் வாகீச முனிவராக இங்கே பிறக்கிறார். அவர் திருவதியில் பிறந்தார்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, குரு அவர் அந்த அந்த சாபத்தையோ அந்த விஷயத்தையோ தான் வாங்குகிற சக்தி, அதை திருப்பி மீண்டும் அதை பலன் இல்லாமல் அந்த பாவத்தை அழித்து புண்ணியமாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கோ அதுதான் குரு அப்படின்னு சொல்கிறான். சாதாரண ஆளையெல்லாம் நம்ம சொல்லு அந்த குரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதத்தோட ஒரு விளக்கம், அந்த உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேலே போயிட்டே இருக்கு. அவ்வளோது ஒரு சிறப்பு சொல்லிக்கிட்டா குருவை பற்றி சொல்லும்போது. அதில் சொல்லும்போது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பாதம்னு சொல்கிறாங்க. இந்த பாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, குருவை தியானம், குருவையே தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறது, குருவையே தியானம் பண்ணி தர்மார்த்த காம மோட்சம் 4ஐயும் அடையிறது அப்படின்னு ஒரு கொள்கையே தனியாகவே உருவாச்சு. குரு தான் எல்லாமே, அதுக்கு மேலே தேவதையே இல்லைங்கிற மாதிரி, குரு தான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு சமயம். அந்த மாதிரி ஒரு சமயத்தை உருவாக்கி அதில் வெறும் குருவனுடைய பாதத்தை, உருவத்தை, போகத்தை விரும்புகிறவா பாதத்தை கும்பிட்டான், ஞானத்தை விரும்புகிறவா குருவனுடைய வாக்கை மாத்திரம் கும்பிட்டான். பாவத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவா குருவனுடைய பாத ரட்சையை வணங்கினான். நல்லா கவனிச்சுங்க, பாத ரட்சை வேற, குரு சொன்ன வாக்கு அதை பின்பற்றது வேற, குருவனுடைய பாதத்தை தியானம் பண்ணுறதுங்கிறது வேறு. 3 தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த மோட்சங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், குருவை தன்னுடைய ஹிருதயத்திலேயே ஒடுக்கிக்கிறது. இப்போ எத்தனை பாருங்க, முதல்ல என்ன பாதம், அதுக்கப்புறம் பாத ரக்ஷ, அதுக்கப்புறம் வாக்கு, குருவனுடைய நாமம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றுறது. அதுக்கு அடுத்தது தான் தன்னுடைய இதயத்துக்குள்ளேயே குருவை என்ன தியானம் பண்ணுறது, தன்னுடைய அபேதமாக என் இதயத்தின் உள்ளொலியாய், அந்த மாதிரி உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, ரொம்ப அழகாக சொல்லுவார். இல்லை அவர் விமலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த சாக்கடைக்குள்ளே இருந்து அவர் தெளிவாக இருக்காராம். திராபட்டர் சொல்லுவார், அடியேன் முடை நாய்த்தலை சாலவும் நன்றோ அப்படின்னார். நீ பீடத்தில், சக்தி பீடத்தில் காலை வச்சிருக்கிறவ, அப்பேற்பட்டவன் இந்த தலை ஒரே சரியில்லாத தலை, கொஞ்சம் நெஞ்சம் ஆணவமெல்லாம் இல்லை, அதிகமாக இருக்குது, சுபாவமாகவே பல மலத்தை கொண்டதாக இருக்குது, என் தலையில் போய் உன் காலை வைக்கிறேங்கிற, அது உனக்கு பெருசாக தோன்றதோ அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறான்னா, மாமிச சம்பந்தம் இல்லாதது குரு,
அதனால குருவனுடைய சிறப்பு அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த குருவையே வழிபாடு செய்கின்ற பண்பு உடையதா ஒரு சமயமே உருவாக்கிட்டு அவள் வந்து குரு தான் தியானம். அவள் தனக்குள்ளேயே அந்த குருவை என்ன பண்ணிட்டா, உருவாங்கிட்டா. அதெல்லாம் குருவுடைய சாயுஜ்ய பதவி அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து இப்போ இந்த அதில் ஒரு வழி தான் இந்த குரு பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் போகம் வேணும்னு நினைக்கிறவா குருவனுடைய பாதத்தை மாத்திரம் வச்சு, பாதம் வரைக்கும் அவருடைய முழு உருவத்தை தியானம் பண்ணாமல் வெறும் பாதம் வரைக்கும் வச்சு தியானம் பண்ணுறா. அதுக்கே சமஸ்த விதமான புண்ணியமும் இருக்குது. நம்ம இதை பாருங்க, பாத ரட்ச அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் இருக்கு. சைவத்தில் பன்னியறையில் ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி பார்த்தீங்கன்னா வெறும் பாதரட்சை தான் இருக்கும். வெறும் பாதரட்சை இதுதான் ரொம்ப தொன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொக்கநாதராக மாறுது. போக பிராப்திக்காக அந்த சொக்கநாதராக வழிபாடு பண்ணுறாங்க. பள்ளியறையில் இருக்கிறது என்ன இருக்கும், பாதரட்சை தான் இருக்கும். அதே மாதிரி வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஜட அரி, ஜடம்னா உடம்புக்கு பேர், அரினா விரோதிக்கு பேர். ஜடத்துக்கு ஜென்ம விரோதம் ஞானம். ஜட அரி, அந்த ஞானத்தை தலையில் மேல் சாத்துவதனால ஜடாரின்னு பேர். ஒரு சொம்பு ஒரு குடம்னு பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி சாமி தலையிலே சூட்டுக்கிற பாதத்தை என்ன சொல்கிறான், ஜட ப்ளஸ் அரி, ஜடாரி. ஞானஸ்வரூபம், ஆன்மாவின் விளக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவன். அதனால் ஆன்ம விளக்குன்னு சொல்லுவோம். அந்த அந்த பண்பை தான் இந்த பாதம். பாதுகா சகஸ்திரம்னு ஒரே ராத்திரியில் 1000 ஸ்லோகம் எழுதினாராம் ஒரு வைணவ அடியார். ஒரே ஒரு நைட்டில் 1000 ஸ்லோகம் எழுதுகிறார் அவருடைய செருப்பை மாத்திரம் வச்சு. அப்போனா அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்தியதாக அது இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா, நான் உடனே ஒரு செவிவழி செய்தியை சொல்கிறேன். அது புத்த மத கதைகளோடு தொடர்புடையது என்றாலும் நமக்கு வந்து இந்த குரு பாதம்ங்கிற தியானத்துக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். தயவு பண்ணி வேறு நோக்கத்தில் இது என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு சில சமயங்கள் கடவுளை நம்பாது. யாரை நம்போம், குருவை நம்பும். அந்த மாதிரி இருந்துட்டான். அந்த மாதிரி பௌத்தத்தில் ஒரு பிரிவினர் இருக்காப்போ, அவளுக்கெல்லாம் சூன்யவாதம், கடவுளுங்கிறதே என்ன கிடையாது இல்லை. அதனால் அவள் குருவை தான். அப்படி வரும்போது எல்லா பயிற்சியும் கற்றுட்ட உடனே ஒரு குரு என்ன பண்ணார், ஒரு சிஷ்யனுக்கு ரொம்ப ஆத்மார்த்தம் கற்றுக் கொடுத்தாரு எல்லாத்தையும். அந்த காலத்தில் சன்னியாசம் வாங்கிக்குவான். அந்த பௌத்தத்தில் சன்னியாசம் தானே. பேடுன்னு எந்தெந்த இடத்துலலாம் ஊர் இருக்கோ அந்த இடத்துலலாம் பௌத்த சமயம் மடம் இருந்திருக்கிறதா இருக்கும். வீடு பேடு, கோயம்பேடுன்னு இருக்கும். இதெல்லாம் புத்த சமயம் இருந்த இடம், ஓஹோன்னு வளர்ந்த இடம். ஆனால் பிற்காலத்தில் வளரும்போது பிற சமயங்கள் மேலோங்கும்போது இதுவார். அப்படி வரும்போது அந்த குருவை பார்த்து சிஷ்யன், அத்தியனம்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் ஞாபகார்த்தமாக எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா. அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அதனால் ஒரு செருப்பை கேட்டி கொடுத்தாங்க. என்னது, ஒரு செருப்பு அவன் வாங்கினவன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குமா. இந்த குரு பாதுகான்னு சொன்னோடனே அதை சிந்திக்கணும். எந்த சமயத்தில் வேணாலும் இருந்துக்கிட்டோம், நல்லதையும் நம்ம என்ன எடுத்துக்கணும். என்ன பண்ணால் அந்த செருப்பை வந்து தண்டம் வச்சுக்கலாம். வாங்கலாம், சன்னியாசிலாம் தண்டம் வச்சுக்கலாம். அதில் முனையில் குரு கொடுத்த அந்த செருப்பை மாட்டிக்கிட்டே, அவர் செருப்பு மாட்டிக்கிறது, அவர் செருப்பு மாட்டிக்கிறது இல்லை. யார், சன்னியாசிக்கு செருப்பு உண்டு, ஆனால் அவர் என்ன மாட்டிக்கிறது இல்லை. குரு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறதில்ல, போட்டுக்கிறதில்ல. இந்த ஒரே ஒரு செருப்பு அதை வந்து எதில் மாட்டியிருப்பார், தண்டத்திலே மாட்டியிருப்பார். அதிலே வச்சு கட்டிகிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பின்னாடி நான் அவரை பற்றி சொல்கிறேன். மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார், நல்லா ஓஹோன்னு வளர்ந்தார். அவர் அந்த நாடு இந்தியாவை தாண்டி வெளியில் போட்டார், ஓஹோன்னு வளர்ந்தார். அவருக்காக எல்லாம் மக்கள் எல்லாம் இப்போ அவர் சொன்னதெல்லாம் படிச்சு அவர் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சார். அவ்வளோ மக்களுக்கு நன்மை பண்ணவர். என்னத்தை தான் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு காலம் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவா நாடு அந்த மாதிரி அந்த உள்குத்து ஏதோ இருக்கும் போல இருக்கு. அதில் அவரை சுற்றி இருக்கிறவா யாரோ சாப்பாட்டில் விஷம் வச்சேன். நல்லா கவனிச்சேன். எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்காரு பாருங்க. இந்த குருவனுடைய அருள் எப்படி நீளுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. தப்பாக புரிஞ்சிக்கூடாது. தயவுசெய்து
உள்ளதை விட்டு உதாரணத்தை பிடிச்சிட்டு என்ன குழப்பிட்டுறக்கூடாது. நான் தவறாக பேசுகிறேன்னு சிந்திக்காதீங்க. திருப்பியும் உங்களின் பாதங்களை என் சென்னிமேல் வைக்கிறேன். என்னன்னா என்ன பண்ணாரு, அது உள்ளே ஒருத்தர் பிரச்சனை, பீடாதிபதியோ என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. ஆனால் அவர் உண்ணும் உணவிலே விஷம் வைத்திருக்கிறார். அதான் அவர் எவ்வளோ தைரியமான ஆள் பாருங்க. குடிச்சுட்டு விஷம் வைக்கிறவனுக்கே என்னுடைய ஆசீர்வாதம்னு சொன்னார். யோசிப்பார். சில பேருக்கு அப்படி கோவம் வரும் குரு பேரில். அவித் பிஷா வகை. எனக்கும் அவருக்கும் அந்த கோபம் வராமலே இருக்கட்டும், வேத பிரார்த்தனை அப்படி வேதத்தை வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு அவர் ரொம்ப வேண்டியப்பட்டார். அதனால் அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயே ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, புதைச்சிட்டு அவர் வெளியில் கிளம்பி போயிட்டாரு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள், எப்போ எங்கே இருப்பாருன்னு என்ன தெரியாது. அது மாதிரி சித்திய பிள்ளைகள்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தில் போய் இந்த ஒரு தடியில் செருப்பு மாட்டியிருந்தாங்க. அந்த செருப்போட போய் அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு ராஜா இடத்துல போய் நின்றுருக்காரு. அவங்க ஒரு பிரச்சனை இந்த இடத்துல, அந்த ராஜாவால் தான் அந்த பிரச்சனை என்ன தீரும். அதில் ஒரு 4-5 சிஷ்யனில் ஒரு சிஷ்யன் இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, அதில் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பானோ இல்லையோ, அதில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணிக்கிறான், நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது வழி காணணும், இந்த மடத்தை நம்ம மேற்கொண்டு நடத்தணும், நீங்கள் தான் அதுக்கு ஒரு அடுத்த குருவை தெரிவு பண்ணணும், இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் விட்டுட்டு போயிட்டேன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் அதை பிரமாணம் பண்ணி வைக்கிறவர் அந்த காலத்தில் ராஜா. இவாளுக்குள்ளே வச்சா ஒருத்தருக்கு பிரச்சனை வரும். அதனால் ராஜா கிட்ட போயிட்டாராம். அவர் அந்த தடியில் என்னது, அவர் ஒரு ராஜாவுக்கு போய் திடீர்னு ஒரு ஆள் காலில் செருப்பு மாட்டாமல் கையில் ஒரு தடியை வச்சுன்னா அதில் ஒரு செருப்பு மாட்டின்னு முன்னாடி நிற்கிறாரு. அடிக்கடி போயிட்டு இங்கே மறைஞ்சி போய்டுறாரு. ஒரு நாளைக்கு அவர் தூக்கத்திலே ஏந்து இங்கே போய் மறைகிறாருன்னா அவர் புதைச்ச இடத்த காமிச்சிட்டு அவளுக்கெல்லாம் அழிவு கிடையாது. அதுக்காக இன்னும் இந்த சிசிய புள்ளிகளாங்கிறது ஓரளவு பண்பு தானே, எல்லாருக்குமே ஒரு அறியாமையில் பண்ணுறது தானே. அதனால் அவன் சொன்ன உடனே இது தோன்றா, இது யார்ரா என்ன ஏது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இவர் இருக்கார். அதுக்கப்புறம் யார் விஷம் வச்சாலும் அவனே தான் பட்டம் கட்டணும்டா, அவன் என் பேரில் அன்புனால தான், அவனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய உயர்வான நிலை கிடச்சிது, அவனே இந்த பட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பௌத்த மடம் இன்றைக்கும் அது சீனாவில் இருக்குதுன்னு சொல்கிறான். அதனுடைய தோற்றுவாய் காஞ்சிபுரம்னு சொல்கிறான். அந்த சன்னியாசி காஞ்சிபுரம்லேன்னு போகணும். அப்போ பௌத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி, விஷ்ணு காஞ்சி, சிவ காஞ்சி அப்படின்லாம் காஞ்சி அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது பௌத்தர்கள் காலத்தில். இதை நம்ம செவி வழி செய்தின்னு விட்டுற முடியாது. இங்கேருந்து ஒருத்தன் எங்கே போயிருக்கான், ஏன்னாலும் மிகப்பெரிய ஞானி. அது எப்படி இங்கேருந்து போனார்னா, அவர் எழுதி வச்ச நூல்லாம் சில விஷயம் தமிழ், அது இன்னும் வெளியில் விட மாட்டேங்கிறா. அந்த மடத்தில் அதை பாதுகாத்துங்கிறார். எந்த விஷயமாக இருந்தாலும் குருவையே கடவுளாக கொண்டு வழிபட்டால் அவர் அந்த வழியை என்ன காட்டுவார். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னித்து நம்மை இணைத்து இறைவனோடு இணைக்க வைக்கிற ஒரு பேராற்றல் இந்த குரு பாதுகைக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு இந்த குரு பாதுகை. அதை தொடர்ந்து தியானித்து எல்லாம் வல்ல இறைவனையும் குருவையும் பிரார்த்தித்து கொண்டே இருப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த தலைப்பு இந்த சுவாசினி மணிமங்கலம் அப்படிங்கிற வார்த்தை. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.